அனைவருக்கும் வணக்கம். முதலில் இந்த நிகழ்வுக்கு என்னை வரவழைப்பதற்காக காதர் மாஸ்டர் அவர்களுக்கு பெரிதும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் நினைக்கின்றேன் 2 மாதங்களுக்கு முன்பு அவர் எனக்கு இமெயில் அனுப்பினார். இப்படி சொலிடாரிட்டி போ மலையகம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதில் இந்த எலக்டோரல் ரிஃபார்ம் சம்பந்தமாக நீங்கள் பேச வேண்டும் என்று. உண்மையில் அது நான் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருந்து வர காரணத்தினால இந்த எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ், அதே போன்று கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ் இதெல்லாம் மிகவும் பரிச்சயமான விடயங்கள். இது குறித்து மலையக மக்கள் சார்பாக பல வேலை திட்டங்களிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். கடந்த வருடங்களில் கூட விஜயச்சந்திரன் சார், நான் உட்பட பலர் இந்த எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் சம்பந்தமாகவும் கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம் சம்பந்தமாக ஒரு சில வேலைகளில் ஈடுபடும். உண்மையில் இலங்கையில் இப்பொழுது இந்த புதிய நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழ் மிக அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ். குறிப்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது இருக்கின்ற தேர்தல் முறையை மாற்ற வேண்டும் என்ற ஒரு விடயத்தில் பெரிதும் அக்கறையாக இருக்கின்றார்கள். மறுதலை பட்சமாக ஐக்கிய தேசிய கட்சி அது பெரிதும் ஆர்வம் காட்டாத ஒரு நிலையினை கொண்டிருக்கின்றது. சிறுபான்மை கட்சிகள் இன்னொரு பக்கத்திலே புதிய தேர்தல் முறை நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் சிறுபான்மை மக்களுடைய அரசியல் பிரதித்துவம் எந்த நிலைக்கு தள்ளப்படும் என்பது குறித்து பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இலங்கையில் இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த மிக நான் நினைக்கின்றேன் 1 வருடத்திற்கு மேலாக இலங்கையுடைய உள்ளூராட்சி அமைப்பு தேர்தல்கள் தள்ளி போடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சிவில் அமைப்புகள் மற்றும் ஜனநாயகத்துக்காக குரல் கொடுப்போர் அதனை பெரிதும் எதிர்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் இலங்கையிலே பார்க்கின்றோம். ஆகவே இந்த தேர்தல் மறுசீரமைப்பு அல்லது சிறுபான்மை மக்களுடைய அரசியல் பிரதித்துவம் பற்றி பேசுகின்ற பொழுது பெரிதும் பாதிக்கப்படுகின்ற ஒரு மக்கள் கூட்டமாக, ஒரு ஜனக்குழுவாக நாங்கள் மலையக மக்களை பார்க்கின்றோம். முதலில் அவர்களுடைய அரசியல் பிரதித்துவம் வரலாற்று ரீதியாக எவ்வாறு இருக்கின்றது, எவ்வாறு குறைந்துள்ளது, இன்று அந்த நிலை எவ்வாறு காணப்படுகிறது என்பது பற்றிய ஒரு சுருக்கத்தையும், இரண்டாவது உங்கள் அனைவருக்கும் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகின்ற வகை இந்த ஒட்டுமொத்தமாக எலக்டோரல் ரிஃபார்ம் ப்ரோசஸ் இலங்கையில் எப்படி இருக்குது, அது எவ்வாறு சிறுபான்மை மக்களை பாதிக்கப் போகின்றது, இலங்கைக்கு உகந்த தேர்தல் முறை எது என்பது பற்றிய ஒரு சில விடயங்களையும் குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். இந்த பொதுவாகவே இந்த எலக்டோரல் ரிஃபார்ம் சம்பந்தமாக பேசுகின்ற லீடிங் ஸ்காலர்ஸ், குறிப்பாக இன்று நாங்கள் சொன்னால் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் என்று சொல்கின்ற பிப்பா நோரிஸ் என்ற பேராசிரியர் குறிப்பிடுகின்றார். தற்போதைய ஜனநாயகம் பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது, அல்லது இந்த மல்டி கல்ச்சரலிசம் பற்றி பேசுகின்ற பொழுது, டைவர்சிட்டி பற்றி பேசுகின்ற பொழுது, இந்த சிறுபான்மை மக்களுடைய அரசியல் பிரதித்துவம் மிக முக்கியமான ஒரு கருப்பொருளாக காணப்படுகிறது. சிறுபான்மை மக்களை அரசியல் ரீதியாக உருவாக தவறுகின்ற பட்சத்தில் ஒரு வைப்ரண்ட் டெமோக்ரஸியை நாங்கள் பார்க்க முடியாது என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆகவே சிறுபான்மை மக்களுடைய அரசியல் பிரதித்துவத்துக்கும் எலக்டோரல் டெமோக்ரஸிக்கும் இடையில மிக நெருக்கமான தொடர்பு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். சிறுபான்மை மக்கள் அரசியலில் பங்கேற்கின்ற பொழுது, அரசியலில் பிரதித்துவம் செய்கின்ற பொழுது, அவர்கள் சார்ந்த அந்த மக்கள் சார்ந்த கொள்கைகளை உருவாக்குவதற்கு, கொள்கைகளில் மறுசீரமைப்பதை கொண்டு வருவதற்கு அது பெரிதும் உந்து சக்தியாக இருக்கும் என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கின்றது. இன்னும் ஒரு வகையில் பார்ப்போமாக இருந்தால், சிறுபான்மை மக்களை, சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் அல்லது அந்த சமூகத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற தலைவர்கள் அவர்களை அரசியல் ரீதியாக பிரதித்துவப்படுத்துகின்ற பொழுது அவர்கள் தாம் பாதுகாக்கப்படுகின்ற உணர்வை பெறுகின்றார்கள் என்று சில ஆய்வாளர்கள் வாதிக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர் உண்மையில் சிறுபான்மை இனம் அரசியல் பிரதித்துவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு அரசியல் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். இது மலையக மக்களுக்கு நீண்ட காலம் மறுக்கப்பட்ட ஒரு விடயம். 2, அவர்களுக்கு சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ் வழங்கப்பட வேண்டும். 3, அவர்கள் தீர்மானம் எடுக்கின்ற செயல்முறையில் பங்கேற்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். 4, ஒவ்வொரு நாட்டிலும் காணப்படுகின்ற பொலிட்டிக்கல் கல்ச்சர் அந்த மக்களுடைய அரசியல் பிரதித்துவத்தில் பெரிதும் செல்வாக்கு செலுத்துவதாக பல்வேறு ஆய்வுகளிலே கண்டுபிடிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மை இந்த கோட்பாட்டு ரீதியான விடயங்களை பற்றி நான் பேசப் போவதில்லை, காலம் மிகவும் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. இது மலையக மக்களுடைய அரசியல் பிரதித்துவம் குறித்த ஒரு வரலாற்று பார்வை. 1947 முதலாவது பாராளுமன்ற தேர்தலில் இருந்து 2015ஆம் ஆண்டு தேர்தல் வரையில் அவர்களுடைய அரசியல் பிரதித்துவத்தை இந்த அட்டவணையில் நாங்கள் காண முடியும். 7 பிரதித்துவத்தை முதலாவது தேர்தலில் பெற்றார்கள். அதில் இலங்கை சிலோன் இந்தியன் காங்கிரஸ் என்ற பெயரில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போட்டியிட்டது. அதை போன்று சுயேட்சையாக போட்டியிட்டு அதில் ஒருவர் வெற்றி பெற்றார். அதுக்கு பிறகு 47ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பிரஜா உரிமை சட்டத்தின் பிரகாரம் அவர்களுக்கான வாக்குரிமை பறிக்கப்படுகின்றது, பிரஜா உரிமை பறிக்கப்படுகிறது. அதன் காரணமாக 52, 56, 60
பிறகு 60 ஜூலை 70களில் இடம்பெற்ற தேர்தல்களில் அவர்களுக்கு அரசியல் பிரதித்துவத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவ்வப்போது வந்த அரசாங்கங்கள் நியமன உறுப்பினர்களாக ஒரு பக்கம் அசீஸ் அவர்களையும் மறுபக்கம் தொண்டமான் அவர்களையும் நியமித்த ஒரு வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம். அதன் பின்னர் 1977ஆம் ஆண்டு முதலாவது சந்தர்ப்பம் நீண்ட இடைவேளைக்கு பின்னர் தொண்டமான் அவர்கள் நுவரெலியா மாவட்டத்திலே போட்டியிட்டு 3வது உறுப்பினராக பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டு வருகின்றார். அதன் பின்னர் 89இல் பிரதித்துவம் கிடைக்கிறது. இதன் பின்னர் தொடர்ச்சியாக அவர்களுக்கான பிரதித்துவங்கள் கிடைத்தமையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்று இருக்கின்ற பாராளுமன்றத்திலே 9 பேர் மலையக மக்களை பிரதித்துவப்படுத்துகின்றார்கள். இந்த அரசியல் உரிமை அல்லது பிரஜா உரிமை மறுக்கப்பட்டதன் பின்னர் 1949ஆம் ஆண்டு 1951ஆம் ஆண்டு எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரியை ரிவைஸ் பண்றாங்க இலங்கையில். மலையக மக்களுடைய பிரஜா உரிமை பறிக்கப்பட்ட பிறகு அதுல நீங்க பார்க்கலாம் 47ஆம் ஆண்டு அவருடைய ஓட்டிங் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, அதுக்கு பிறகு 51ஆம் ஆண்டு அவருடைய ஓட்டிங் ஸ்ட்ரென்த் எவ்வளவு ரொம்ப டிராஸ்டிக்கலி ட்ராப் ஆகிருக்கிறத இந்த டேபிள்ல நீங்க பார்க்கலாம். இது எப்படி அவருடைய அரசியல் பிரதித்துவத்தை பாதிச்சிருக்கிறது இந்த டேபிள்ல காட்டு. இந்த டேபிள் பற்றி நீண்ட உரைகளை ஆற்றலாம், ஆனால் காலத்தின் காரணமாக நாம் மிக வேகமாக செல்ல வேண்டி இருக்கிறது. அதே போன்று இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சீட்ஸ் பை எத்னிசிட்டி 47 தொடக்கம் 77 வரைக்கும் சனத்தொகையின் அடிப்படையில் ஒவ்வொரு இனத்தவருக்கும் எத்தனை ஆசனங்களை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு நியதி ஒன்று காணப்பட்டது. அந்த வகையில் 1947 தொடக்கம் 56 வரையில் சனத்தொகை அடிப்படையில் ஒவ்வொரு இனத்துக்கும் எத்தனை ஆசனங்கள் ஒதுக்கப்பட வேண்டும், ஆக்சுவலா எத்தனை ஒதுக்கி கிடைச்சிங்கிறத 2வது டேபிள்ல போட்டிருக்கேன். இதுல பாருங்க, சிங்களீஸ்க்கு 47 66 சீட் ஒதுக்கி இருக்காங்க, ஸ்ரீலங்கா தமிழ்ஸ்க்கு 12 சீட் ஒதுக்கி இருக்காங்க, முஸ்லிம்ஸ்க்கு 6 சீட், இந்தியன் தமிழ்ஸ்க்கு 10 சீட் ஒதுக்கி இருக்காங்க. ஆனா உண்மைக்கு அவங்களுக்கு கிடைச்சது 7 சீட் தான் பெஸ்ட் எலெக்ஷன்ல. அதுக்கு பிறகு ஒண்ணுமே கிடைக்கல. அதுல யார் நன்மை அடைஞ்சிருக்காங்கன்னா சிங்களீஸ். இந்த புக்லயே இந்த கேண்டியன் சிங்களீஸ் பத்தி ஆதர் மாஸ்டர் அவர்கள் பேசியிருக்காருன்னு சொன்னாங்க. இந்த கேண்டியன் சிங்களீஸ் மலையக மக்களுடைய பிரஜா உரிமை வாக்குரிமை பறிக்கப்பட்டதன் பின்னர் சிங்களருடைய அரசியல் பிரதித்துவம் வெகுவாக அதிகரித்த ஒரு வரலாற்றை நாங்கள் பார்த்துள்ளோம். அதனை பிரதிபலிப்பதாகத்தான் இந்த அட்டவணை காணப்படுகிறது. இது எப்படி இந்த பிரஜா உரிமை பறிக்கப்பட்டதன் காரணமாக சிங்கள மக்கள் கண்டிய பிரதேசத்தை ஆகியவர்கள் நன்மை அடைந்தார்கள் என்பது. இந்த மலையக மக்களை பிரதித்துவப்படுத்துகின்ற அரசியல் தலைவர்கள் அல்லது மலையக மக்கள் வரலாறு காணாத ஒரு வெற்றியினையும் ஒரு சந்தர்ப்பத்தில் அடைந்தார்கள் என்பதை சொல்ல வேண்டும். அது இந்த 2004ஆம் ஆண்டு இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் மலையகத்தை 9 பேர் அமைச்சரவையில் பிரதித்துவப்படுத்தியிருந்தார்கள். வேறுபட்ட பதவிகள். தொண்டமான் ஆறுமுக தொண்டமான் இருக்கலாம், மினிஸ்ட்ரி ஆஃப் எஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அப்போது சந்திரசேகர் இருந்தார், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் மினிஸ்டரா இருந்தார், வடிவேல் சுரேஷ் டெப்யூட்டி மினிஸ்டர், இப்படி மிகவும் பொறுப்பு வாய்ந்த மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகளில் அவர்கள் இருந்த ஒரு காலகட்டமும் இருந்திருக்கிறது. அதனால் சமூகத்துக்கு என்ன கிடைத்தது, எத்தகைய மாற்றங்களை அவர்கள் அடைந்தார்கள் என்பது இன்னொரு கேள்வியாக காணப்படுகிறது. அதன் பின்னர் நான் எந்தெந்த காரணங்கள் மலையக மக்கள் அரசியல் பிரதித்துவத்தை பெற்றுக்கொள்வதற்கு வழி செய்தது என்பதை பற்றி நான் எழுதியிருக்கின்றேன். ஆனால் அதை பற்றி பேசுவதற்கு காலம் போதாது. அதே போன்று அவர்கள் ஏன் பிரதித்துவத்தை இழந்தார்கள், பிரதித்துவத்தை இழப்பதில் தாக்கம் செலுத்திய காரணங்கள் என்ன, பார்ட்டி பொலிட்டிக்ஸ்ல உள்ள பிரச்சனைகள், இன்ட்ரா பார்ட்டி கான்ஃபிளிக்ட், அதே மாதிரி ட்ரேட் யூனியன் நிறைய மலையகத்தில் தோற்றம் பெற்றது, மக்களுடைய வாக்களிப்பு விகிதம் குறைவாக இருக்கிறது, ரிஜெக்டட் ஓட்ஸ், இந்த மாதிரி பல காரணிகள் இதுல செல்வாக்கு செலுத்தியிருக்கு. தேர்தல் எல்லைகளை நிர்ணயம் செய்வதிலே மலையக மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் போன்ற காரணிகளை இதில் பார்க்கலாம். தொடர்ந்து அந்த விடயங்கள் பேசப்பட்டு வருகின்றன. அதே போன்று மலையகத்திலே இந்த வாக்குப்பதிவு செயல்முறையில் பாரிய குறைபாடுகள் காணப்படுகிறது. திட்டமிட்ட வகையில் மலையக மக்களை வாக்குப்பதிவிற்கு தவிர்த்துக் கொள்கின்ற ஒரு போக்கு காணப்படுகிறது. காரணம், அவருடைய வாக்கு பலம் அதிகரிக்கப்படுமாக இருந்தால் அரசியல் பலம் அதிகரிக்கும். அதனை குறைப்பதற்காக சிங்கள அரசு அதிகாரிகள் அந்த வேலை திட்டத்தை செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இது ஒரு உதாரணம். குறிப்பாக எப்படி சிங்கள பிரதேசங்கள்ல வாக்குப்பதிவு அதிகரித்து போய்கிட்டு இருக்குது, அதே போன்று தமிழ் பேசுகின்ற மலையக மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்கள்ல வாக்குப்பதிவு எவ்வளவு ஸ்லோவாக இடம்பெறுகிறது என்பதனை காட்டுவதாக இந்த டேபிள் காணப்படுகிறது. இவற்றை அடிப்படையாக கொண்டு சில முன்மொழிவுகள், மலையக மக்கள் அரசியல் பிரதித்துவத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும். அதில் முதலாவது கோலிஷன், கூட்டு சேர்ந்து தேர்தல் காலத்தில் போட்டியிடுறது, மக்களுடைய பல்ஸ் உயிர் நாடி துடிப்பினை அறிந்து கூட்டு சேர வேண்டும் என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. மலையக தமிழ் மக்களுடைய வாக்குகளை தாண்டி சில மாவட்டங்களில் முஸ்லிம் மக்கள் தமது அரசியல் பிரதித்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் வாழ்கின்றார்கள். அந்த மக்களோடு பேரம் பேசி அவருடைய வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக ஒரு வேலை திட்டத்தை உருவாக்க வேண்டும்.
விருப்பு வாக்கினை பிரயோகிக்கின்ற பொழுது ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பிரயோகிக்க வேண்டிய தேவை காணப்படுகிறது. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அநேக மக்கள் ஒரு தமிழ் வேட்பாளருக்கும் 2 பெரும்பான்மை அரசியல்வாதிகளுக்கு விருப்பு வாக்கை பிரயோகிக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. அதன் காரணமாக பெரும்பான்மை மக்களுடைய உறுப்பினர்கள் அல்லது வெற்றி வாய்ப்பு அதிகரிப்பதும் சிறுபான்மை மக்கள் தோற்று போகின்ற ஒரு நிலைமை நிறைய சந்தர்ப்பங்கள் மலையகத்தில் நடந்திருக்குது. பதுளை மாவட்டம் சிறந்த உதாரணம். பல்வேறு இதுகள் அவை இவ்வாறான சில உத்திகளை அவர்கள் கையாள வேண்டும். மக்களுக்கு வாக்களிப்பு மற்றும் வாக்குரிமை சம்பந்தமான விழிப்புணர்வை வழங்க வேண்டும். பார்ட்டி பொலிட்டிக்ஸ், ஸ்டேட் யூனியன் பொலிட்டிக்ஸை அவர்கள் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் என்ற விடயங்கள் இங்கு கூறப்பட்டுள்ளது. அது ஒரு பக்கம். இதில் இரண்டாவது விடயம் தான் இந்த இப்பொழுது இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ். முதல் ஒரு கேள்வி எழுகின்றது. இலங்கையில் எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் பற்றி பேசுகின்ற பொழுது எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் பாராளுமன்றத்துடைய பலத்தை அதிகரிப்பதற்கா அல்லது ஜனநாயக பிரதித்துவத்தை தக்க வைப்பதற்கா நாங்கள் செய்கின்றோம். பாராளுமன்றத்துடைய பலத்தை அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் சிறுபான்மை அரசியல் கட்சிகள் பிரதித்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே ஒரு டெமோக்ராட்டிக் ரெப்ரசன்டேஷனை இலங்கையில நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் சிறுபான்மை மக்களுடைய அரசியல் பிரதித்துவம் இன்றியமையாத ஒன்றாக காணப்படும். இது பற்றி அரசாங்கம் சிந்திக்க வேண்டிய தேவைகள் காணப்படும். ஒரு எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் என்பது மிக முக்கியமான சில எலிமெண்ட்ஸை கொண்டிருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். அதில் பிரதித்துவம், எல்லாருக்கும் சம பிரதித்துவத்தை வளர்ந்து அந்த ப்ராசஸ் ரொம்ப டிரான்ஸ்பெரன்சியா இருக்கணும், எல்லாரும் பங்கு பெற்றக்கூடியவாறு இருக்க வேண்டும். அதே போன்று சிறுபான்மையினர்கள் எவ்வளவு தூரம் அந்த புதிய தேர்தல் மறுசீரமைப்பின் மூலமாக நன்மை பெறுகின்றார்கள் என்பதனை அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இன்க்ளூசிவ் ப்ராசஸ் ஒன்று இருக்க வேண்டும். இலங்கையினுடைய தேர்தல் வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 1931ஆம் ஆண்டிலிருந்து 1977ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த தொகுதி வாரி முறை இலங்கையிலே காணப்பட்டது. இது பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகிய ஒரு தேர்தல் முறையாக காணப்படுகின்றது. சிறுபான்மை மக்களுக்கு போதிய பிரதித்துவம் கிடைக்கவில்லை. இது சில எலக்டோரல் இன்ஜினியரிங் தொடர்பாக பேசுகின்ற புலமையாளர்கள் சொல்வார்கள் மேனுஃபேக்சர்ட் மெஜாரிட்டி என்று. இந்த தொகுதி வாரி முறை இலங்கையிலே ஒரு மேனுஃபேக்சர்ட் மெஜாரிட்டியை தான் உருவாக்குச்சு. உண்மையிலே சிறுபான்மை மக்களுடைய அபிலாசைகள் அதில் உள்வாங்கப்படாத ஒரு குறைபாடு காணப்பட்டது. அதே போன்று வாக்கு விகிதாசாரத்துக்கும் அளிக்கப்படுகின்ற வாக்குகளுடைய விகிதாசாரத்துக்கும் இடையில பெரிய ஒரு இடைவெளி ஒன்று காணப்பட்டது. சிறுபான்மை மக்களுடைய டிஸ்பர்ஸ், குறிப்பாக பறந்து வாழ்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு இது போதிய பிரதித்துவத்தை கிடைக்கவில்லை. சில இடங்களில் குறைந்த வாக்குகளை பெறுகின்ற வேட்பாளர் வெற்றி பெறுகின்றார். சில இடங்களில் அதிக எண்ணிக்கையிலான வாக்குகளை பெறுகின்றவர்கள் கூட தோல்வி அடைகின்ற ஒரு நிலைமை இலங்கை இந்த காலங்களிலே நாங்கள் பார்த்தோம். இது இந்த எலெக்ஷன் தொடர்பாக முன்வைக்கப்படுகின்ற மேலும் சில குற்றச்சாட்டுகள்ல யாரு பவரை கேப்சர் பண்றாங்களோ அவர்கள் இந்த இலங்கையுடைய ஒட்டுமொத்த அரசியல் முறைமையை கரப்ட் பண்ணாங்க. பேட்ரோனேஜ் சிஸ்டம், நெப்போட்டிசம் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இலங்கையுடைய அரசியல் முறைமைக்குள் உருவாங்க ஆரம்பித்தது. ஆகவே இது ஒழிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணக்கரு உருவாகிய காரணமாக நாங்கள் 78ஆம் ஆண்டிலிருந்து இப்பொழுது இருக்கின்ற விகிதாசார பிரதித்துவ முறையை நோக்கி நாங்கள் நகர்ந்தோம். ஜெயவர்தனுடைய அந்த தூரநோக்கு சிந்தனையின் அடிப்படையில் அது இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது. அதிலும் பல்வேறு வீக்னஸ், குறைபாடுகள் காணப்படுது. சிலர் இந்த விருப்பு வாக்கு முறையை ஒழிக்க வேண்டும், அதுதான் நாட்டிலே அரசியல் வன்முறைகள், தேர்தல் வன்முறைக்கு காரணமாக இருக்கின்றது. அதே போன்று இந்த பிஆர் என்று நான் அதை பயன்படுத்துகின்றேன். இந்த பிஆர் சிஸ்டத்தின் கீழே கட்சியுடைய ஆதிக்கம் கூடுதலாக இருக்கின்றது, அது ஒழிக்கப்பட வேண்டும். அரசியல் வன்முறைகளுக்கு இது உகந்தது, இது வழி போடுகின்றது. தேசிய பட்டியல் உண்மையிலேயே இது சரியான முறையில் இந்த நாட்டில் பயன்படுத்தப்படவில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் இன்றும் இதில் முன்வைக்கப்படுகிறது. ஆயினும் இந்த தேர்தல் முறைதான் இலங்கையில் சிறுபான்மை அரசியல் கட்சிகளை, சிறுபான்மை மக்களுடைய பிரதித்துவத்தை போதிய அளவு வழங்கியிருக்கின்ற ஒரு தேர்தல் முறையாக காணப்படுகிறது. இந்த தேர்தல் முறையின் காரணமாகத்தான் சிடபிள்யூசி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் போன்றன கிங் மேக்கர்ஸ் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். சில சந்தர்ப்பங்களில் இலங்கை அரசியலை தீர்மானிக்கின்ற சக்திகளாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் நார்த் ஈஸ்ட் பிரிக்கப்பட்டுள்ள தமிழ் கட்சிகள் எப்பொழுதுமே அரசாங்கத்தோடு சேருவதில்லை. ஆக அவர்களால் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எடுக்க முடியல. ஆக இந்த கட்சிகள் இன்றும் அவர்கள் செல்வாக்கு செலுத்துவதற்கு இந்த தேர்தல் முறை மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது. இந்த தேர்தல் முறையில் உலகத்தில் பல நாடுகளிலும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஓட்டர் டர்ன் ஓவர் ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது, வாக்களிக்கின்ற விகிதம். அதே போன்று இந்த தேர்தல் முறை இலங்கையில் எவ்வாறு பின்பற்றப்படுகிறதோ அதே போன்று தான் ஸ்வீடன், பெல்ஜியம், டென்மார்க், நெதர்லாந்து அண்ட் சுவிட்சர்லாந்து பயன்படுத்தப்படுது. ஆனா அந்த நாடுகள்ல எலெக்ஷன் வயலன்ஸ் வார்த்தையை நான் கேள்விப்பட்டதே இல்லை. தேர்தல் காலங்களில் இலங்கையில எவ்வளவு அட்டூழியங்கள் நடக்குதோ அவற்றை நாங்கள் இந்த நாடுகளில் பயன்படுத்தி பார்ப்பது இல்லை.
இல்லை. ஏன் இலங்கையில மாத்திரம் இது நடக்குது? இது அரசியல் கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்றா, மக்களுடைய எண்ணப்பாங்குகள் அவ்வாறு கட்டப்பட்டிருக்குதா என்பது பற்றியும் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. அதே போன்று இலங்கையில இந்த பிஆர் சிஸ்டத்தை கொண்டு வந்த பொழுது ஒரிஜினல் ப்ரொபோசலை இம்ப்ளிமெண்ட் பண்ண, அந்த ஒரிஜினல் ப்ரொபோசலை பிறகு மெனிபுலேட் பண்ணா. உண்மையிலே பிஆர் சிஸ்டத்தில் இருந்த அந்த ஒரிஜினல் ப்ரொபோசல் என்னன்னா விருப்புவாக்கு இல்லை, கட்சிக்கு தான் மக்கள் போயிட்டு பார்ட்டி லிஸ்ட்னு ஒன்று வச்சிருந்தாங்க. பார்ட்டிக்கு மக்கள் ஓட் பண்ணுவாங்க. பார்ட்டி என்ன செய்யணும் சொன்னா யார் வெற்றி பெற்றார்கள் என்பதை பார்ட்டி செலக்ட் பண்ணும். பார்ட்டிக்கு கிடைச்ச வாக்கு வித்தியாசத்தின் அடிப்படை அதை எதிர்த்தார்கள். அதனால் தனிப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும் என்று ஒரு எண்ணம் தோற்றம் பெற்றது. அதனால் இந்த விருப்பாக்கு முறை இலங்கையிலே அறிமுகப்படுத்தினார்கள். எவ்வாறாயினும் இந்த மேனுஃபேக்சர் மெஜாரிட்டிக்கு அந்த விடயம் பிஆர் சிஸ்டத்தினால் இலங்கையில் இல்லாமல் ஒரு நல்ல விடயமாக நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய பாராளுமன்றத்தினுடைய கம்போசிஷன் பற்றி நான் சொல்லணும். சிறுபான்மை மக்கள் எப்படி இன்னைக்கு இருக்காங்க? 2015ஆம் ஆண்டு இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் 196 தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள்ல 40 பேர் சிறுபான்மையினத்தை பிரேரிக்கப்பட்டார் இன்றைய பார்லிமெண்ட். அதே போன்று நேஷனலிஸ்ட் மொத்தம் 29, அதுல 10 பேர் சிறுபான்மையினத்தை பிரேரிக்கப்பட்டார். அதை ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது இன்றைய பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 22% மாணவர்கள் சிறுபான்மையினத்தை சேர்ந்தவர்கள், 225 பேர். இன்னொரு வார்த்தையில நான் சொல்றதா இருந்தா, இலங்கையுடைய சென்சஸ் படி, லேட்டஸ்ட் சென்சஸ் படி இலங்கையில சிறுபான்மை மக்கள் 25% தான் வாழ்றாங்க. அதுல 22% இன்னைக்கு உள்ள பார்லிமெண்ட்ல ரெப்ரசென்ட் பண்றாங்க. அவங்க இதை விட ஒரு சிறந்த தேர்தல் முறை சிறுபான்மை மக்களுக்கு வாய்ப்பாக இலங்கையில் இருக்காது என்ற ஒரு யதார்த்தத்தை நாங்கள் விலை கொள்ள வேண்டும். இந்த புதிய தேர்தல் முறை எவ்வாறு இலங்கையில் இருக்க போகுதுங்கிறது பற்றி இன்னும் எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை 235 அல்லது 225 வைக்க போறோமா, அல்லது 240 கூட்ட போறோமா, அல்லது 250 கூட்ட போறோமா என்பது குறித்த முரண்பாடுகள் தொடர்ந்து இலங்கையில் இருந்துதான் இருக்குது. ஆகவே இது இன்னும் தெளிவில்லாத ஒரு விடயமாக காணப்படும். அதே போன்று புதிய தேர்தல் முறையின் கீழ் இந்த தொகுதி வாரி அடிப்படையில் எத்தனை பேரை தெரிவு செய்ய போறோம்? 140 பேரையா, 150 பேரையா? அதே போன்று விகிதாசார பிரிவு முறையில் எத்தனை விதமானவரை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்ய போகின்றோம், நேஷனலிஸ்ட்ல எத்தனை பேர் தெரிவு செய்ய போகின்றோம் என்பது குறித்து இன்னும் ஒரு இறுதியான முடிவை எட்டவில்லை இந்த ஒரு அரசியல் கட்சிகள். அதே போன்று பேலட் சீட், டுவல் பேலட் சீட்டை இலங்கையில் யூஸ் பண்ண போறோமா அல்லது சிங்கிள் பேலட் சீட்டை நாங்கள் யூஸ் பண்ண போறோமா? இந்த மிக்ஸ்ட் எலக்டோரல் சிஸ்டத்தை பற்றி இலங்கையில் பேசிட்டு இருக்காங்க. இந்த மிக்ஸ்ட் எலக்டோரல் சிஸ்டத்தை மிக சிறப்பாக உலகத்தில் பயன்படுத்துகிற 2 நாடு, ஒன்னு ஜெர்மனி, மற்றது நியூசிலாந்து. இந்த 2 நாடுகளிலுமே டுவல் பேலட் சீட் பயன்படுத்தப்படுது. அது மோர் டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்றாங்க டுவல் பேலட் சீட். ஏன்னா ஒரு பிரஜை தன்னுடைய தொகுதியில போட்டியிட்ட வேட்பாளருக்கு முதல்ல ஓட் பண்ணுவார். இரண்டாவது நேஷனல் ரீதியாக, தேசிய ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வேட்பாளருக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இதுல இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, தொகுதியில போட்டியிடுகின்ற ஏகிற கட்சியில உள்ளவருக்கு ஓட்டு போடலாம் விரும்பினா, அதே போன்று நேஷனல் ரீதியாக போட்டியிடுற இன்னொரு கட்சி சார்ந்தவருக்கு ஒரு பிரஜைக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இந்த தேர்தல் முறையில வழங்கப்பட்டிருக்கிறது பல நாடுகள். அவை இதுல நாங்கள் பின்பற்ற போறோம் என்பது இன்னும் எங்களுக்கு சரியா தெரியாது. அவை இது போன்ற சில பிரச்சனைகள் காணப்படுது. புதிய தேர்தல் முறை இலங்கையில் அறிமுகப்படுத்தப்படுமாக இருந்தால் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வரணும், சிறுபான்மை மக்களுடைய அரசியல் பிரதித்துவத்தை உறுதிப்படுத்துறது. இன்னைக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு 99A. அது என்ன சொல்லுதுன்னா, தேசிய பட்டியலை ஒதுக்கீடு செய்கின்ற பொழுது சிறுபான்மை மக்கள் சரியாக உருவாக்கப்பட்டுள்ளார்களா என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. புது கான்ஸ்டிடியூஷன் இலங்கைக்கு வருமா இருந்தா அது அபோலிஷ் பண்ணப்படுமா அல்லது அதுக்காக வேற ஒரு குளோஸை சேர்ப்பாங்களா என்பது குறித்து சிந்திக்க வேண்டிய தேவை ஒன்று காணப்பட்டுள்ளது. எத்னிக் கோட்டா பல நாடுகள் இருக்குது. இன்னைக்கு நியூசிலாந்து மவோரிங்கிற ஒரு 5.5% ரெப்ரசென்ட் பண்றாங்க மொத்த சனத்தொகையில. அவர்களுக்கு 7 ஆசனங்களை அந்த நாட்டுல பார்லிமெண்ட்ல ஒதுக்கியிருக்காங்க. மொத்தம் 130 சீட் தான் இருக்கு நியூசிலாந்து பார்லிமெண்ட்ல. அதுல 7 சீட் ஒதுக்கியிருக்காங்க. இது பல நாடுகள்ல இருக்கு இந்த மாதிரி கோட்டா சிஸ்டம். அதை நாங்கள் கொண்டு வர போறோமா இலங்கைக்கு என்பது சிந்திக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. அதே போன்று இந்த புதிய தேர்தல் முறை வருமாக இருந்தால் நிறைய இடங்களில் சிறுபான்மை மக்களால் வெற்றி பெற முடியாது. ஏன்னா டிஸ்பர்ஸ் ஆகிதான் இருக்காங்க. முஸ்லிம்கள் மற்றும் மலைய தமிழர்களுக்கு இது பெரிய பாதிப்பாக இருக்கும். அதே போன்று கிழக்கில் வாழ்கின்ற தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இந்த தேர்தல் முறை பெரிய சேலஞ்ச் அமையும். குறிப்பா டிட்பமெலி, அம்பாறை. ஏன்னா இலங்கையில 3 இனங்களும் 30% மேல் வாழ்கின்ற ஒரே ஒரு மாவட்டம் அம்பாறை. இந்த அம்பாறையில எப்படி தமிழ் மக்களும் முஸ்லிம்களும் பிரதித்துவத்தை பெற்றுக்கொள்ள போகிறார்கள் என்பது குறித்து சிந்திக்க வேண்டும். இதற்கு ஒரே ஒரு சான்ஸ் என்னன்னா, பிரதித்துவத்தை சிறுபான்மை மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தொகுதி வாரியில முடியாது. ஆகவே இந்த பார்ட்டி லிஸ்ட் என்ன செய்யணும்னா 1வது அல்லது 2வது இடத்துல சிறுபான்மை மக்களை உருவாக்கணும்.
அவ்வாறு ஒரு பிரையாரிட்டி கொடுக்கப்படுமாக இந்த பார்ட்டி லிஸ்ட்டை தயாரிக்கிற நேரம் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் இந்த புதிய தேர்தல் முறையுடைய நோக்கம் உள்நோக்கம் என்னன்னு சொன்னா சிறுபான்மை மக்களுடைய அரசியல் முறையை லிமிட் பண்றது. ஏன்னா கோலிஷன் கவர்மெண்ட் 78ல இருந்து இலங்கையில தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. கோலிஷன் கவர்மெண்ட்னால இலங்கையில் அரசியல் விஸ்தீரம் இல்லாம போயிட்டு இருக்குது. அடிக்கடி எலெக்ஷன், 2000 ஒரு எலெக்ஷன், 2001 ஒரு எலெக்ஷன், 2004 ஒரு எலெக்ஷன் இலங்கையில். அவை அரசியல் உறுதித்தன்மை இல்லாம போற பொலிசிஸ்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாம போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் காரணமாக இந்த சிறுபான்மை மக்களுடைய மைனர் பார்ட்டிஸுடைய இன்ஃப்ளூயன்ஸை பொலிட்டிக்ஸ்ல லிமிட் பண்ணணுங்கிறதுல ஒரு தேவை இலங்கையில் இப்ப காணப்படுது. ஆகவே எங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது. இந்த புதிய தேர்தல் முறை எவ்வாறு அமைய போகுது? அது 60க்கு 40 60க்கு 40னா 60% தொகுதி வாரியிலையும் 40% விகிதாசார முறையிலையும் கொண்டு வர போறாங்களா, அல்லது 70% தொகுதி வாரியிலையும் 30% விகிதாசார முறையிலையும் கொண்டு வர போறாங்களா என்பது இன்னும் தெரியாத ஒரு குழப்பமா இருக்கு. ஆனா சிறுபான்மை மக்களை பொறுத்தவரையில் 50-50 என்பது ஒரு உகந்த ஒரு வழிமுறையாக இருக்கலாம். புதிய தேர்தல் முறை வருமாக இருந்தால் 50% தொகுதி வாரியிலையும் 50% விகிதாசார முறையிலே கொண்டு வந்தால் அது வாய்ப்பாக இருக்கும். ஏனென்றால் இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நாங்கள் தேர்தல் பெறுபேறுகளை பார்க்கின்ற பொழுது ஒரு கட்சி 5% மேல் மொத்தமாக அளிக்கப்பட்ட செல்லுபடியான வாக்குகள்ல 5% மேல ஒரு கட்சி வாக்குகளை பெறுமாக இருந்தால் அவங்க எலிஜிபிள் ஃபார் செக்யூரிங் சீட்ஸ் அந்த வாய்ப்பு. ஆனா புது முறையில 10% எடுத்தா கூட ஒரு கட்சி ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சீட் எடுக்கிறது ரொம்ப சந்தேகமான விஷயமா தான். இதுகள் எவ்வாறு டீல் பண்ண போறாங்க இல்லைங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம். பாராளுமன்ற உறுப்பினருடைய அங்கத்துவத்தை கூட்ட போகின்றார்களா இல்லையா? அவை இதில் மிக முக்கியமாக இந்த சிறுபான்மை மக்கள், பறந்து வாழ்கின்ற சிறுபான்மை மக்கள் தமது அரசியல் பிரதிநிதித்துவத்தை எவ்வாறு தக்க வைக்க போகின்றார்கள் என்பது பெரிதும் யோசிக்க வேண்டியது. நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். புதிய தேர்தல் முறை இந்த டேபிள் நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும். வடக்கு கிழக்கு வெளியில மாவட்ட அடிப்படையில் தமிழ் முஸ்லிம் மக்கள் எப்படி வாழ்றாங்க. கம்பாவில் 91,000 தமிழ் மக்கள் இருக்காங்க. ரத்னபுரையில 1,17,000 தமிழ் மக்கள் இருக்காங்க. களுத்துறையில 1,14,000 முஸ்லிம்கள் இருக்காங்க. குருநாகல்ல 1,16,000 முஸ்லிம்கள் இருக்காங்க. அவங்க இவங்களை இவங்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை நாங்க மறுதளிக்க போறோமா? புது எலக்டோரல் சிஸ்டம் இலங்கையில வருமாங்க. டிஸ்ட்ரிக்ட் ப்ரொவின்ஸ் அடிப்படையில் பாருங்க. வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல 4,10,000 தமிழர்கள் இருக்காங்க. 4,60,000 முஸ்லிம்கள் இருக்காங்க வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல. சபரகமுவையில பெரிய நம்பர் ஒன்று இருக்குது. நார்த் வெஸ்டர்ன், சென்ட்ரல், ஊவா இது எல்லா ப்ரொவின்ஸ்லயுமே பெரிய நம்பர் ஒன்று இருக்குது. டோட்டலா 15 லட்சம் தமிழர்கள், அதே போன்று 12 லட்சம் முஸ்லிம்கள் வாழ்றாங்க அவுட் ஆஃப் தி நார்தர்ன் ஈஸ்ட் ப்ரொவின்ஸ். அவை இவர்களை ஒதுக்கிவிட்டு புதிய அரசியல் முறை தேர்தல் முறை குறித்து நாங்கள் எவ்வாறு பேச போகின்றோம் என்பது சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. உண்மையில் புதிய தேர்தல் முறையில சிறுபான்மை மக்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை பாதுகாப்பதற்கு சில ஏற்பாடுகளை செய்யலாம். ஒன்று, இந்த லோவர் இந்த த்ரெஷோல்ட், ஒரு கட்சி ஆசனத்தை பெற்றுக்கொள்வதற்கான த்ரெஷோல்டு நாங்கள் சொல்லுவோம், அதை குறைக்க. இப்ப 5% இருக்குது, அதை வேணா 2% குறைக்கலாம். நியூசிலாண்ட்ல 1% வச்சிருக்காங்க, ஹங்கேரியில 1% வச்சிருக்காங்க. இந்த த்ரெஷோல்டு சிறுபான்மை மக்கள் அரசியல் பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக அதை பற்றி சிந்திக்கலாம். கோட்டா வழங்குறதை பற்றி சிந்திக்கலாம். அதே போன்று ரிசர்வ் சீட் இந்தியாவில் மாறி இருக்குது. ஒதுக்கீடு செய்யறது ஆசனங்களை தி பெஸ்ட் லூசர் சிஸ்டம் ஒன்று இருக்கு. அது உலகத்துல ஒரே ஒரு நாட்டு தான் இருக்கு, மொரிஷியஸ்ல மட்டும். அது பெஸ்ட் லூசர் சிஸ்டம் என்னன்னா, யார் ஹையஸ்ட் ஓட் பெறாங்களோ குறிப்பா மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்ல இருந்து அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கிறது. ஏன்னா அந்த பாராளுமன்றம் சிறுபான்மை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக, அவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவதற்காக இந்த பெஸ்ட் லூசர் சிஸ்டத்தை அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க. இலங்கையிலேயே அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க, அதை கொண்டு வருவோமா அப்படின்ட்டு. அவை இந்த பின்புலத்துல எந்த தேர்தல் முறை சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை இலங்கையில் பாதுகாக்கும்? ஆகவே சந்தேகமே இல்லாமல் விகிதாசார பிரதிநிதித்துவ முறை தான். பல்வேறு ஆய்வாளர்கள், லீடிங் ஸ்காலர்ஸ் இந்த எலக்டோரல் ரிஃபார்ம் சம்பந்தமாக பேசுறவங்களுடைய முடிவுகளாக தான் காணப்படும். குறிப்பா இந்த அப்பமெண்ட் கெரிமெண்ட், சிறுபான்மை மக்கள் செறிந்தும் அல்லது பறந்து வாழ்கின்ற பிரதேசங்கள்ல தேர்தல் தொகுதிகளை நிர்ணயிக்கின்ற பொழுது, அந்த எல்லைகளை நிர்ணயம் செய்கின்ற பொழுது அவருடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை பாதுகாப்பதில் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். இது ஒன்றாகும். அதே போன்று இந்த எளிய தொகுதிவாரி முறை இலங்கையில வருமாக இருந்தால் அதில் இந்த கெரிமெண்டரின் இந்த தேர்தல் எல்லைகளை நிர்ணயம் செய்கிறதுல ஒரு நடுநிலைத்தன்மையை நாங்கள் பார்க்க முடியாது. அது எப்படியோ சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பாக தான் அமைய போகும். ஆகவே இந்த விகிதாசார பிரதிநிதித்துவ முறையில் சிறுபான்மை மக்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் சில வேலை திட்டங்களை முன்வைக்கும். குறிப்பாக மல்டி மெம்பர் டிஸ்ட்ரிக்ட், ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அல்லது ஒரு தொகுதியிலிருந்து 2 பேர் 3 பேர் தெரிவு செய்யக்கூடிய வகையில அந்த சனத்தொகையின் அடிப்படையில் அவர்கள் அதற்கான ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும். ஏன்னா சில பிரதேசங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா சில தேர்தல் தொகுதிகளில்
பெரும்பாலான மக்கள் வந்து 50% இருப்பாங்க, தமிழர்கள் வந்து 30% இருப்பாங்க, முஸ்லிம்கள் 20% இருப்பாங்க. ஆக இவர்களும் அரசியல் பிரதித்துவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில அந்த எலக்டோரேட்டை டிசைன் பண்ண வேண்டிய தேவை இலங்கையில் காணப்படுகிறது. ஏன்னா புவியியல் என்பது அரசியல் பிரதித்துவத்தை பெற்றுக்கொள்கிற மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால காணக்கூடியதாக இருக்கிறது. நான் ஏற்கனவே கூறியது போன்று பல ஆராய்ச்சிகள் உலகத்தில் இந்த தேர்தல் முறைகள் பற்றி நடந்திருக்குது. அதுகள் எல்லாருமே என்ன வலியுறுத்துறாங்கன்னா விகிதாசார பிரதித்துவ முறை தான் சிறுபான்மை மக்களுக்கு உகந்தது. சிறுபான்மை மக்கள் அரசியல் முறை மீது நம்பிக்கை கொள்வதற்கு அது மிக முக்கியமானது. இலங்கையில நாங்கள் அண்மை காலங்களில் பார்க்கிற மிக முக்கியமான விஷயம் ட்ரஸ்ட், இன்ஸ்டிடியூஷனல் ட்ரஸ்ட். அரசியல் முறை மீது சிறுபான்மை மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, அரசாங்க நிறுவனங்கள் மீது சிறுபான்மை மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. அவங்க இந்த தேர்தல் முறையும் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற வகையில் அறிமுகப்படுத்தப்படுமாக இருந்தால் அவருடைய நம்பிக்கையை மேலும் அது இழக்க செய்யும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகவே இதுகள் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விடயமா இருக்குது. அதே போன்று இந்த ஒரு அண்மையில் ஒரு ஆய்வு நடத்தினாங்க. 35 நாடுகளை தெரிவு செஞ்சு அந்த 35 நாடுகளிலேயே தொகுதிவாரி முறை தான் பயன்படுத்தப்படுது. தொகுதிவாரி முறை பின்பற்றப்படுகிற 35 நாடுகளில் வாழ்கின்ற மக்களுடைய எண்ணப்பாங்குகளை அறிந்து கொள்வதற்காக ஒரு ஆராய்ச்சி நடத்தப்பட்டுச்சு. அந்த ஆய்வுடைய முடிவில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த சிறுபான்மை மக்கள், அந்த வாழ்கிற சிறுபான்மை மக்கள் தேர்தல் முறை குறித்து பெரிதும் அதிருப்தி அடைந்துள்ளார்கள். அவர்கள் தேர்தல் வெளியீடுகள் அவுட்கம்ஸ் தொடர்பாக பெரிய திருப்தி இல்லை. ஏன்னா அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் அங்கே சரியா ரிஃப்ளெக்ட் பண்ணப்படவில்லை என்பது அவர்களுடைய ஆதரமாக காணப்படுகிறது. ஆகவே தான் நாங்கள் விகிதாசார முறையில் இங்கு பொருத்தம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இப்படியெல்லாம் தேர்தல் முறை குறித்து பல்வேறு கருத்துக்களை நாங்கள் முன்வைத்தாலும் இலங்கையில் இந்த தேர்தல் மறுசீரமைப்பு எவ்வளவு சாத்தியமானது, இதனோட சேலஞ்சஸ் என்னங்கிறது நோக்கப்பட வேண்டிய விடயமாக காணப்படுது. ஏன்னா இப்ப இருக்கிற தேர்தல் முறை கரப்டா, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுலயும் ஊழல்கள் நடக்குது, மோசடிகள் நடக்குது, அரசு சொத்துக்கள் வீண்விரயமாக்கப்படுது, எல்லாம் நடக்குது. இந்த சிஸ்டத்துல நல்லா இப்ப அரசியல்வாதிகள் பழகிட்டாங்க. இலங்கையில இந்த சிஸ்டத்துல தான் அவங்க வெற்றி அடைஞ்சாங்க. இந்த சிஸ்டத்தை மாற்றி தனக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புதிய சிஸ்டத்தை அவர்கள் கொண்டு வருவதற்கு எவ்வளவு தூரம் ஒத்துழைப்பார்கள் என்பது இலங்கையில நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுது. இரண்டாவது, தான் இவ்வளவு காலம் அனுபவிச்ச விடயங்களை இழப்பதற்கு அவர்கள் விரும்புவார்களா என்று யோசிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்குது. இதற்கெல்லாம் இலங்கையில தேர்தல் மறுசீரமைப்பு சாத்தியப்படுமா இருந்தால் ஒரு எக்ஸ்டர்னல் போர்ஸ் ஒன்று தேவையா இருக்கு. இலங்கையில் ஒரு வெளி அழுத்தம் ஒன்று தேவை. இல்லது மக்கள் அப்ரைசிங் ஒன்று, பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு, ஒரு கிளர்ச்சி தோற்றம் பெற வேண்டும். இதுக்கு நல்ல உதாரணமா நான் திருப்பி நியூசிலாந்து தான் இருக்கிறேன். 1985ஆம் ஆண்டு நியூசிலாந்துல புதிய தேர்தல் முறையை உருவாக்குவதற்காக ஒரு ரோயல் கமிஷனை உருவாக்குனாங்க. ஆனா 1993ஆம் ஆண்டு வரைக்கும் அவங்களால அதை செய்யவே முடியாது. பொலிட்டீஷியன்ஸ் எதிர்க்கிறாங்க, சிவில் சமூக அமைப்புகள் எதிர்க்குது, மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல புதிய எலக்டோரல் சிஸ்டம் கொண்டு வரல. ஆனா காலம் போக மக்கள் ரியலைஸ் பண்ணாங்க இது கரப்ட் சிஸ்டம், இதை மாற்றணும். மக்கள் மத்தியில் இருந்து வந்த பெரிய எதிர்ப்பு அலைகள், வெளி சக்திகளுடைய தாக்கத்தின் காரணமாக நீண்ட காலத்துக்கு பிறகு நியூசிலாந்துல எலக்டோரல் ரிஃபார்ம் நடந்துச்சு. அது அந்த நாட்டில் இருந்த ஊழல் மோசடிகளை பெரிய அளவுல கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்பாக இருந்துச்சு. இன்னைக்கு நாங்க இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எலக்டோரல் சிஸ்டம் சொல்றோம் நியூசிலாந்து. அந்த அளவுக்கு அது இன்னைக்கு புகழ் பெற்ற ஒன்றாக காணப்படும். ஆகவே இந்த மாதிரியான சேலஞ்சஸ் இலங்கையில இருக்கு. ஆகவே சிறுபான்மை மக்கள் பொதுவில் அரசியல் பிரதித்துவத்தை பெற்றுக் கொள்வதற்கு எலக்டோரல் சிஸ்டம் ஒரு நியாயமானதாக, அதிலும் இந்த டீலிமிட்டேஷன் என்பது, கெரிமெண்டரிங் என்பது ஒரு இம்பார்ஷியல் அடிப்படையில் இடம்பெற வேண்டிய தேவை ஒன்று காணப்படுகிறது. ஏன்னா இலங்கையில எலக்டோரல் ரிஃபார்ம் எலெக்ஷன் சிஸ்டத்தை மாற்றுறது மூலமா மட்டும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியாது. அது டெமோக்ராட்டிக் பொலிட்டிக்ஸ்ல ஒரு சின்ன எலிமெண்ட் தான். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான நாடுகள் எலக்டோரல் டெமோக்ரஸிக்கு முன்னுரிமை கொடுக்கிற நாடுகள். அதோடைய அர்த்தம் எல்லா மக்களும் சந்தோஷமா வாழ்றாங்க, எல்லாரும் வாக்குரிமை அளிப்பதன் மூலமாக எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ள முடியும் என்பது அர்த்தம் இல்லை. அதை தாண்டி பல்வேறு விடயங்கள் அதில் காணப்படுகிறது. ஆகவே இலங்கை தனக்கான ஒரு மாடலை டெவலப் பண்ணணுமே தவிர வேற நாடுகள் இம்போர்ட் பண்ற விஷயத்துல அக்கறை காட்ட கூடாது. ஏன்னா இப்ப பேசுறாங்க நியூசிலாண்டை நம்ம கொண்டு வருவோம், ஜெர்மனி சிஸ்டத்தை இலங்கை கொண்டு வருவோங்கிறத ரொம்ப இப்போதைய பிரதமர் அக்கறை காட்டிட்டு இருக்காரு. ஆனா அந்த மாதிரி இம்போர்ட் பண்ற சிஸ்டம் இலங்கைக்கு எவ்வளவு தூரம் பொருத்தமா இருக்குங்கிறத பத்தி நாங்க சிந்திக்க வேண்டிய விடயம் மட்டும் காணப்படுது. எல்லாத்துக்கும் அப்பால் இலங்கைக்கு எலக்டோரல் டெமோக்ரஸி வேணுமா அல்லது குவாலிட்டி ஆஃப் கவர்மெண்ட் வேணுமா என்பதை பத்தி நாங்க யோசிக்க வேண்டியது. என்னதான் மக்கள் வாக்களித்து தம்முடைய பிரதிநிதிகளை அனுப்பினாலும், எத்தனை பேர் சிறுபான்மை மக்களை பிரேரிக்கப்பட்டினாலும் அவர்களால் கொள்கையாக்க செயல்முறையில் பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்த முடியாது. இன்னைக்கு நாங்கள் பார்க்குற விஷயமா தான்
policy மேக்கிங்ல அவங்களுடைய ரோல் என்னங்கிறது ரொம்ப குறைவாக தான் காணப்படுது. அது ஒரு குறிப்பிட்ட குழு தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆகவே இலங்கையில் இந்த குவாலிட்டி ஆஃப் கவர்மெண்ட்ங்கிறது உறுதிப்படுத்தப்பட வேண்டிய விடயமாக காணப்படுது. அதே போன்று அரசியல், கலாச்சாரம், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், சிறுபான்மை மக்களுக்கு மதிப்பளிக்கிற ஒரு எண்ணப்பாங்கு இலங்கையில உருவாக்கப்படணும். மைனாரிட்டி ரைட்ஸை மதிக்கிற ஒரு எண்ணப்பாங்கு இலங்கையில வரணும். ஸ்கண்டினேவியன் நாடுகள் இதுக்கு உலகத்தில் மிக சிறந்த உதாரணம். அந்த நாடுகளில் இலங்கையில மாறி விகிதாசார பிரதித்துவ முறையை தான் பின்பற்றாங்க. ஆனா அந்த சிறுபான்மை மக்களுடைய அந்த பிரதித்துவம் அவர்களுக்கு கொடுக்குற மதிப்பு மிக உயர்வாக